ஹாய் ஆல், வெல்கம் டு கணினி இந்திரணி. இன்னைக்கு வீடியோவில் TRB கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட் JavaScript. அந்த யூனிட்டை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி JavaScript அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். JavaScript அப்படின்றது என்னென்னா ஒரு டைனமிக் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றதும் தெரியும். அதே டைமில் இட் சப்போர்ட் போத் கிளைண்ட் சைட் அண்ட் சர்வர் சைட் அப்ளிகேஷன்ஸ், அதுவும் நமக்கு தெரியும். இப்போ இந்த JavaScript மெயினாக என்ன லாங்குவேஜில் வரும்னு நமக்கு தெரியும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்குள்ளே JavaScript வரும். இந்த JavaScript டெக்ஸ்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது மெயினாக கிளைண்ட் சைடு அண்ட் சர்வர் சைடு ரெண்டு சைடுமே சப்போர்ட் பண்ணும். ஒரு வெப் பேஜை இன்டராக்டிவாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒன்று VB ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா JavaScript யூஸ் பண்ணியிருக்கணும். எப்படி ஒரு HTMLஓ CSSஓ ஒரு வெப்பேஜை நல்லா ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு ஸ்டைலாக டிஸ்பிளே பண்ண வைக்கிதோ, அதுக்கு கோடிங் எழுதுகிறோமோ, அதே மாதிரியே JavaScript அந்த வெப்பேஜஸ்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்டிவ் எலமெண்ட்ஸை டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த JavaScriptோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா ரிச் இன்டர்ஃபேஸஸ், பாப்புலாரிட்டி, இமீடியட் ஃபீட்பேக் டு விசிட்டர்ஸ். ரிச் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம இந்த JavaScriptை யூஸ் பண்ணி நிறையா சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம் ஈஸியாக. இதனால விசிட்டர்ஸ்க்கு நிறைய ரிச் இன்டர்ஃபேஸஸ் கிடைக்கும். அந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா ஒரு பட்டன் வைக்கிறது, ஒரு ரேடியோ பட்டன், ஒரு செக் பாக்ஸ், இது மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாப்புலாரிட்டி பற்றி நமக்கே தெரியும். இமீடியட் ஃபீட்பேக் டு விசிட்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு பேஜ் ரீலோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. ஏன்னா ஒரு பேஜ் லோட் ஆகி வர வரைக்கும் ஒரு யூசர் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன இன்ஃபர்மேஷனை என்டர் பண்ண வந்தாங்க அப்படின்றதே அவங்களுக்கு மறந்து போயிடும். இந்த JavaScript யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேஜ் ஃபாஸ்ட்டாக லோடிங் வேகமாக இருக்கும். அந்த பேஜ் ரீலோடிங்காக அவங்க வெயிட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து JavaScriptோட சின்டாக்ஸ் பார்க்க போகிறோம். JavaScriptோட சின்டாக்ஸுக்கு மெயினாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக், அந்த ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே எழுதுவோம். இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டேகுக்குள்ளே தான் எல்லாமே எழுதுவோம். இந்த கோடிங்கில் ஸ்கிரிப்டுன்ற ஒரு டேக், அதுக்குள்ளே JavaScript கோட் அப்படின்றது டைட்டில். இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் டேகுக்கு 2 ஆட்ரிபியூட் இருக்குது. ஒன்று லாங்குவேஜ், இன்னொன்று என்னென்னா டைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு நான் டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ text/JavaScript அப்படின்னு கொடுத்துருப்பேன். இந்த லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த JavaScriptா VB ஸ்கிரிப்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது லாங்குவேஜில் வரும். டைப் அப்படின்றது என்னென்னா இந்த ஆட்ரிபியூட், இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு நான் என்ன ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறேன், என்ன செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இட் பிலாங்ஸ் டு ஒன்லி ஏ டெக்ஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது டைப்புக்குள்ளே வரும். ஸோ JavaScriptல 2 ஆட்ரிபியூட் தான் இருக்குது. இப்போ ஆடிங் JavaScript இன் HTML டாக்குமெண்ட். ஒரு HTML டாக்குமெண்ட்குள்ளே JavaScriptை ஆட் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 வேஸ் இருக்குது. ஹெட்டுக்குள்ளே ஹெட் செக்ஷன், ஹெட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஹெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணி பாடி செக்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாடி டேக் அண்ட் ஹெட் டேகுக்குள்ளே கொடுக்குறது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ்குள்ளே JavaScriptை மென்ஷன் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா JavaScript இன் ஹெட் அண்ட் ஹெட் செக்ஷன். இந்த ஹெட் டேகை ஓப்பன் பண்ணி ஹெட் டேகை க்ளோஸ் பண்ணுறோம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கணும். அதாவது அந்த பேஜை யூசர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அதுக்காக எழுதுறது தான் இந்த செக்ஷன். இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன் சே ஹலோ இஸ் அ ஃபங்க்ஷன் நேம், அலாட் ஹலோ வேர்ல்டு. அப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த கோடிங் எழுதியிருக்கேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஹலோ வேர்ல்டு வரணும். அப்போ நான் என்ன வைக்கணும், இன்புட் டைப் ஈக்குவல் டு ஒரு பட்டன் வைக்கிறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆன் கிளிக் அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சே ஹலோ அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு போகணும். சே ஹலோன்ற ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. வேல்யூ ஈக்குவல் டு சே ஹலோ, அதுக்கான வேல்யூ நான் என்ன தான் கொடுத்துருக்கேன், சே ஹலோ. இந்த பாடி டேகை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட் டேகை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா JavaScript இன் பாடி டேகை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாடி டேகை க்ளோஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த இது எதுக்குள்ள வரும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டே இருக்கு. இஃப் யூ நீட் அ ஸ்கிரிப்ட் டு ரன், இப்போ அந்த பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற கன்டென்ட் எல்லாமே வரும். அந்த பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற கன்டென்ட் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகணும். அப்படின்னா அந்த கன்டென்ட் எல்லாமே எங்க எழுதணும்? பாடி டேக்குக்குள்ள எழுதுவோம். இப்போ நார்மலா ஒரு HTML ப்ரோக்ராம் எழுதுற மாதிரியே HTML பாடி டேக், ஸ்கிரிப்ட் டைப், என்னோட டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் டைப் JavaScript நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணுவோம். டாக்குமெண்ட் டாட் ரைட் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட் டேகை க்ளோஸ் பண்ணிட்டேன். பி அப்படின்ற டேக் என்ன? பேராகிராஃப் டேப். திஸ் இஸ் HTML வெப் பேஜ். ஸோ அந்த பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு HTML வெப் பேஜ், திஸ் இஸ் HTML வெப் பேஜ்னு டிஸ்ப்ளே ஆகணும். இங்கே பாடி டேக் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாடி டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டைப்பு. தேர்ட் டைப் என்ன அப்படின்னா JavaScript இன் பாடி அண்ட் ஹெட் டேக். இப்போ இந்த இதுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா, நம்மளோட JavaScript கோடுக்குள்ளே ஹெட் அண்ட் பாடி செக்ஷன் இது ரெண்டையுமே ஆல் டுகெதர் பண்ணி எழுதுறது தான் இந்த டைப். இப்போ நார்மலாக HTML கொடுத்துட்டு ஹெட்டு, ஸ்கிரிப்ட் டைப் என்ன? டெக்ஸ்ட்டு, JavaScript யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனோட நேம் என்ன? சே ஹலோ, அலாட் ஹாய். அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறப்ப ஹாய் அப்படின்னு சொல்லி டிஸ்ப்ளே ஆகும். இது தேர்ட் டைப். ஹெட் செக்ஷனும் பாடி செக்ஷனும் சேர்ந்து வர்றது இது. அடுத்து இந்த பாடி ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், திஸ் டாக்குமெண்ட் பிலாங் டு JavaScript, டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துட்டேன். அப்போ சே ஹலோ அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணினேன் அப்படின்னா, இங்கே கால் பண்ணியிருக்கேன், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப சே ஹலோ அப்படின்ற ஃபங்க்ஷன் போகும். சே ஹலோவில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஹலோ வேர்ல்டு, அப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்றது டிஸ்ப்ளே ஆகும். ஃபோர்த் டைப் என்னென்னா JavaScript இன் எக்ஸ்டர்னல் ஃபைல். இதில் வந்து நம்ம பண்ணுறப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ JavaScriptல நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே நிறைய கேசஸ் இருக்கும். அதாவது ஒரே JavaScript கோடை மல்டிபிள் சைட்ஸில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஒரே கோடை நிறைய HTML ஃபைல்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? ஸ்கிரிப்ட் டேக் ப்ரொவைட்ஸ் அ மெக்கானிசம் டு அலோ யூ டு ஸ்டோர் அ JavaScript இன் எக்ஸ்டர்னல் ஃபைல். அதே மாதிரி நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? ஒரு கண்டெய்னர், அதாவது ஒரு வேரியபிள் நேம்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் அந்த கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அந்த வேரியபிள் நேம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் யூஸிங் தட் வேரியபிள் நேம்ஸ் வி மஸ்ட் டிக்ளேர் தட் இன் அவர் ப்ரோக்ராம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நம்மளோட ப்ரோக்ராமில் அந்த வேரியபிள் நேமை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் தான் வந்து இந்த JavaScript அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ HTML ஹெட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்கிரிப்ட் டேக், அந்த ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இந்த ஹெட் செக்ஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு பாடி டேக் ஓப்பன் பண்ணி பாடி டேக் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த HTML க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த மெயினானது வரப்போகிற JavaScript வேரியபிள். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே ஒரு ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதிலே வந்து வேரியபிள்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் ஆப்ஜெக்ட். எல்லாமே அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற A to Z இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ். இப்போ A = 10 அப்படின்னு கொடுக்குறேன்னா 10 இஸ் அ வேல்யூ அசைன் டு தட் வேரியபிள் A. ஸோ A to Z இருக்கிற எல்லாமே என்னது? வேரியபிள்ஸ். இந்த வேரியபிளை எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணணும், எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூலும் நான் சொல்கிறேன். ஒரு வேரியபிளுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் இருக்குது. அதே மாதிரி ஒரு வேரியபிளுக்கும் ஒரு சைஸ் இருக்குது. அந்த மெமரியில் எப்படி போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்றதும் இருக்குது. மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் வேரியபிள், இன்னொன்று வந்து குளோபல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்ன? ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே இன்சைட் த ஃபங்க்ஷன், ப்ரோக்ராம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வேலை செஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் வில் பி விசிபிள் ஒன்லி வித்தின் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் லோக்கல் வேரியபிள் வேலை செய்யும். குளோபல் வேரியபிள் அப்படின்றது என்ன? இட் கேன் பி டிஃபைன் எனிவேர் இன் யுவர் JavaScript ப்ரோக்ராம். JavaScript ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்ன வேரியபிள்? குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து இந்த வேரியபிள்லேயே வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும், அந்த வேரியபிள்ஸை எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூலும் இருக்குது. இப்போ அந்த வேரியபிளோட நேம் வந்து ஆல்ஃபபெட்ஸில் ஆரம்பிக்கலாம். அது மாதிரி நம்பர்ஸில் வந்து ஆரம்பிக்கக்கூடாது. நம்பர்ஸில் ஆரம்பித்தா இட் இஸ் அன் இன்வாலிட். 1 2 3 ABC அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. இட் இஸ் இன்வாலிட் பிகாஸ் இட் இஸ் ஸ்டார்டிங் வித் அ நம்பர். அதே மாதிரி அண்டர்ஸ்கோர்ஸ் போட்டு ஆரம்பிக்கலாம். அண்டர்ஸ்கோர் ABC அப்படின்னா இட் இஸ் அ வேலிட் ஐடென்டிஃபையர். அதே மாதிரி யூ ஷுட் நாட் யூஸ் எனி ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கீவேர்ட்ஸில் இருக்கிற எதையுமே நம்ம வேரியபிள் நேமாக வந்து டிஃபைன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி JavaScript வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது ஒரு வேர்டை ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாலும் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தாலும் இட் டேக் அஸ் டிஃப்ரெண்ட்.
இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் JavaScript டேட்டா டைப். டேட்டா டைப்னா நமக்கு தெரியும், இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் அ டேட்டா வேல்யூ. JavaScriptல எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி எல்லா டேட்டா டைப்பும் இருக்குது. நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்கு, பூலியன், நல். நம்பர்ஸ் எப்படியெல்லாம் பிரிப்பீங்க? இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு, பூலியன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நல். மொத்தம் JavaScriptல 7 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குது. ப்ரிமிட்டிவ் அப்படின்றது என்னென்னா பில்டின் டேட்டா டைப். இதில் என்ன இருக்குது? ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பிகின்ட்டு, பூலியன், நல், அன்டிஃபைன், சிம்பிள். இது எல்லாமே 7 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இது கூட மேபி MCQல கேட்கலாம். JavaScriptல மொத்தம் எவ்வளோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்றது. JavaScript எப்பொழுதுமே எவாலுவேட் பண்ணுறப்ப, ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து எவாலுவேட் பண்ணுறப்ப லெஃப்ட் டு ரைட் தான் வந்து சால்வ் பண்ணும். லெட்டர் கீவேர்டு, X is a variable name, 10 is a value, 2 is a value, kid is a value. 10 அப்படின்றது என்னது? இன்டீஜர். 2ன்றது இன்டீஜர். இந்த கிட் அப்படின்றது என்னதான்? ஸ்ட்ரிங். இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? நிறையா பேர் வந்து எரர்னு சொல்லுவீங்க. ஏன்னா நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அப்படி தான் வந்து எரர்னு வரும். ஏன்னா இப்போ நம்ம பைத்தான்லேயே பார்க்குறப்ப இன்டீஜர் cannot be added with a string, ஸோ அது எரர்னு சொல்லுவோம். ஆனால் JavaScript பொறுத்த வரைக்கும் 10 + 2 12, ஸோ 12 கிட் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளேல வரும். JavaScript ரிசர்வ்டு வேர்ட்ஸ், இதில் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல. ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னாலே என்ன? கீவேர்ட்ஸ். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு கீவேர்டுக்கும் என்ன இருக்குது? ஒரு ஸ்பெஷல் மீனிங்ஸ் இருக்குது. இந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ் எதையுமே நம்ம வந்து ஒரு வேரியபிளோட நேமாக வைக்கக்கூடாது, ஒரு ஃபங்க்ஷனோட நேமாக வைக்கக்கூடாது, ஒரு மெத்தடோட நேமாக வைக்கக்கூடாது, லூப் லேபிள்ஸாக வைக்கக்கூடாது, ஆப்ஜெக்டோட பேரை வைக்கக்கூடாது. ஸோ என்னென்னலாம் கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இதை பாக்ஸாக போட்டால் பெருசாக வரும் அப்படின்றதுனால ஒரு கீவேர்டுக்கும் செப்பரேட் பண்ணி டாட் வச்சு காட்டியிருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட், பூலியன், பிரேக், பைட். இது ஒன்றுத்தோட பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து JavaScript ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் அப்படின்றது நம்ம எல்லா லாங்குவேஜ்லையுமே படிச்சிருக்கோம். C++, ஜாவா, பைத்தான் எல்லாத்துலேயுமே படிச்சிருக்கோம். இப்போ A+B அப்படின்னு இருக்குன்னா ஏவும் பியும் என்ன? ஆப்பரண்ட். ப்ளஸ் அப்படின்றது என்னது? ஆப்ரேட்டர். இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சது. அந்த ஆப்ரேட்டருக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிட்டிவ், லாஜிக்கல், பிட்வைஸ், அசைன்மெண்ட், கண்டிஷனல். இது ஒன்று ப்ரீஃபாகவே சொல்கிறேன். இப்போ ஆப்ரேட்டர் அப்படின்றது என்ன? ஒரு மேத்ஸில் அண்ட் சம்டைம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒரு கேரக்டர். இட் ரெப்ரசன்ட் சம் ஆக்ஷன். அது அடிஷனாக இருக்கலாம், சப்ட்ராக்ஷனாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸில் இருக்கிறப்ப நிறைய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பூலியன் ஆப்ரேட்டர் அப்படின்னா அது ட்ரூ ஆர் ஃபால்ஸோட மட்டும் தான் வேலை செய்யும், வேறு எதோடையும் வேலை செய்யாது. அடுத்து ஆப்பரண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்பரண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு வேரியபிள் இல்லைனா ஒரு வேல்யூ இன்வால்வ்ட் இன் சம் ஆப்ரேஷன். அதாவது 5 + 10 அப்படின்னு கொடுத்தேன்னா ப்ளஸ் இஸ் அ ஆப்ரேட்டர் அண்ட் 5 and 10 இஸ் அ ஆப்பரண்ட். இந்த ஆப்பரண்டில் 3 டைப்ஸ் இருக்குது. யுனரி ஆப்ரேட்டர், ஆப்பரண்டில் 3 டைப்ஸ் இருக்குது. யுனரி, பைனரி, ஆப்ரண்ட் இல்லை, ஆப்ரேட்டர். யுனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர் அண்ட் டெர்னரி. யுனரி அப்படின்றது என்னென்னா இட் ரெக்வயர் ஒன்லி 1 ஆப்ரண்ட் ஃபார் கால்குலேட்டிங். அதே மாதிரி பைனரி அப்படின்னா 2 ஆப்ரண்ட் தேவை. டெர்னரி அப்படின்னா வந்து டெர்ஷரி சொல்லுவோம். அதுக்கு வந்து 3 ஆப்ரண்ட் வந்து தேவைப்படும். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டரில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் நம்ம என்னென்னலாம் படிச்சிருப்போம்? சியில் படிச்சிருக்கோம், எல்லாத்துலேயுமே படிச்சிருக்கோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன், அப்புறம் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். இது எல்லாமே அரித்மெட்டிக்கில் வரும். இது எல்லாமே என்ன? பேசிக் கால்குலேஷன் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மாடுலோ டிவிஷன் நிறைய பேர் கேட்பாங்க. அது ரிமைண்டர் வேல்யூ என்ன அப்படின்றத நமக்கு சொல்லும். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்டில் இன்க்ரிமெண்ட்னா வேல்யூ ஏறிட்டே போகும், ப்ளஸ் ஆப்ரேட்டர். டிக்ரிமெண்ட்னா வேல்யூ குறைஞ்சிட்டே வரும், மைனஸ் ஆப்ரேட்டர். இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்குள்ளே வரும். அடுத்து வந்து என்ன இருக்குன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்றத நாம் இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ மெயின்லி ஃபார் கம்பேரிங் பர்பஸ் என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் வரும். ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு, இது கேட்பாங்க. ஈக்குவல் டுக்கும் டபுள் ஈக்குவல் டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது. ஈக்குவல் டு அப்படின்னா நார்மலாக வேல்யூ வந்து அசைன் பண்ணுறது வேரியபிளுக்கு. டபுள் ஈக்குவல் டு அப்படின்னா கம்பேர் பண்ணுறது. அப்புறம் லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இன்ஈக்குவல் டு, இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் வரும். அடுத்து இருக்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அண்ட், ஆர், நாட், இது 3 தான் வரும். அண்ட் அப்படின்றது என்னது? இஃப் போத் ஆப்பரன்ஸ் ஆர் ட்ரூ தென் கண்டிஷன். இப்போ 2 கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் போத் கண்டிஷன் ஆர் டு பி சாட்டிஸ்ஃபைட் தென் அவுட்புட் வில் பி எ ட்ரூ. 2 பக்கமும் ட்ரூவாக இருந்தால் அவுட்புட் வந்து ட்ரூ.
அதே ஆர் அப்படின்றது என்ன, ஏதாவது ஒரு சைட் மட்டும் ட்ரூவாக இருந்தாலே போதும், அது வந்து ட்ரூ. நாட்னா என்னென்னா நெகேஷன், இங்கே ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு வரும். இப்போ அடுத்து இருக்கிற ஆப்ரேட்டர் என்னென்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்லேயும் என்ன தான் வரும் அப்படின்னா அண்டு, ஆர், நாட்டு. அதே மாதிரி பிட்வைஸ் அண்ட், பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் நாட்டு, பிட்வைஸ் எக்ஸ்ஆர். அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட் சிம்பிள் போடுவோம்ல, அந்த கேப் சிம்பிள், அது வந்து பிட்வைட் எக்ஸ்ஆரில் வரும். லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட் வித் 0, இது எல்லாமே வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் வரும். அடுத்து இருக்கிற ஆப்ரேட்டர் என்னென்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஈக்குவல் டு அப்படின்ற சிம்பிள் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது தெரியும். அந்த ஈக்குவல் டுல என்னென்னலாம் இருக்குது, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, மாடுலோ டிவிஷன் ஈக்குவல் டு, இது எல்லாமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் வரும். அப்புறமா வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கோலன் ஈக்குவல் டு அப்படின்றது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது எதுக்குள்ளே வரும் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டருக்குள்ளே இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வரும். டெர்னரி படித்தோம்ல, இட் ரெக்வஸ்ட் 3 ஆப்பரன்ஸ் அப்படின்னு, அதான் அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்குள்ளே டெர்னரி வரும். கோலன் ஈக்குவல் டு அப்படின்றது கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட சிம்பிள். ஸோ இஃப் த கண்டிஷன் 1 இஸ் ட்ரூ, அந்த கொஷின் மார்க்குக்கு முன்னாடி இருக்கிறது என்னவோ அது வேலை செய்யும். அதே மாதிரி அது பக்கத்தில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுவாங்க. இஃப் தட் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், கடைசியாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைப் ஆஃப் ஆப்ரேட்டர். இந்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து யுனரி ஆப்ரேட்டரில் வரும். யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்றது என்ன, இட் ரெக்வர்ஸ் ஒன்லி ஒன் ஆப்பரண்ட் ஃபார் அ கேல்குலேஷன். அந்த டைப் ஆஃப் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, டைப் ஆஃப்னாலே நமக்கே தெரியும் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்லாம் இருக்குது அப்படின்னு. நம்பர், ஸ்ட்ரிங்கு, பூலியன், ஆப்ஜெக்ட், இது எல்லாமே என்னது டேட்டா டைப்ஸ். ஸோ நம்பரில் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன்டு பை டைப் ஆஃப். இந்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, நம்பர் அப்படின்னா நம்பர் ரிட்டர்ன் பண்ணும், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கு, பூலியன்னா பூலியன், ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட். ஸோ இதோட உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வீடியோ வந்து நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் எக்ஸாமுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இது மாதிரி எந்த வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் கணினி இந்தரணி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.